نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அஸ்ஸியாபு மின் நிஅமில்லா அலன் நாஸ், ஆடை அல்லாஹ்வின் அருள்கொடை என்ற உயர்ந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் வழியில் இருக்கிறவங்க, வாசலில் இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்துருங்க, உள்ள வரதுக்கு பாருங்க. வழியில் இருக்கவங்க வாசலை விட்டுருங்க, உள்ள வர முடியாம அப்படி இருக்கிறாங்க, ஃபுல்லா இடம் இருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஜும்மாவுடைய தலைப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ் தந்த அருள்கொடை, மகத்தான அருள்கொடை, நமக்கு தந்த ஆடை. இந்த ஆடைகளை ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். மிகப்பெரிய நியமத்தாகத்தான் அல்லாஹ் வர்ணிக்கிறான். அல்லாஹ் இந்த ஆடையை நமக்கு மட்டும் தரல, முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்கல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அவன்தான் ரட்சகன், அவன்தான் இறைவன். ஆதமுடைய மக்கள் எல்லோருக்கும் கொடுத்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்படி என்று சொன்னால் ஆதமுடைய மக்கள் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள், மனித குலமே ஆதமுடைய மக்கள் தான். அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அது அன்சல்னா, நாம் இறக்கி வைத்தோம் சொல்கிறான். இங்க வார்த்தை கவனிக்கப்பட வேண்டியது. ஆடை அவர்களுக்கு அணிவித்தோம் சொல்லாம அது அன்சல்னா, திட்டமாக நாம் இறக்கி வைத்தோம் சொல்கிறான். அலைக்கும், உங்கள் மீது நாம் இறக்கி வைத்தோம் லிபாசன், ஆடையை. இவ்வாறு என்ன காரணத்துக்காக வேண்டிய ஆடையை நாம் அணிவித்தோம் என்று சொல்லும்போது, இறக்கி வைத்தோம் என்று சொல்லும்போது, இவ்வாறு அது மறைக்கிறது. சவாதிக்கும், உங்களுடைய வெக்கத்தலங்களை அது மறைக்கிறது. ஒரீஷன், அதற்கு மேல்மிச்சமாக அலங்காரமும் கொடுக்கிறது. அத்தியாவசியமான ஆடை போக நாம் மேலும் மேலும் நாம் கோர்ட்டு இது போன்று அணியணும் சொன்னா, மேல்மிச்சமான ஆடை அணியணும் சொன்னா ஒரீஷா, அது ரீஷன் என்று சொன்னால் அழகை கொடுக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லி காட்டுவாங்க. ஆள் பாதி என்பதற்கு தமிழ்ல அர்த்தத்தை தேடி பார்த்தால் அவருடைய அழகு பாதின்னு அர்த்தமா. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆளுக்கும் அழகு கொடுத்திருப்பான்ல, அவர்களுக்கு தகுதியான ஒரு அழகு இருக்கும். அது பாதி, ஆடை பாதி, இந்த ரெண்டும் சேர்ந்தா மெருகூட்டி அழகை கொடுக்கிறது என்று தமிழ் மக்கள் சொல்வதை போல் அல்லாஹ் தஆலா முன்பே சொல்லிவிட்டான் என்பதை உங்களுக்கு அலங்காரமாகவும்
உங்களுடைய வெக்கத்தரங்களை அது வந்து பாதுகாக்கிறது உங்களுடைய என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆடையை கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லாமல் விடவில்லை. குர்ஆன் புனிதமானது, குர்ஆன் மகத்துவமானது, குர்ஆன் ஒரு இபாதத்து, ஓதப்பட வேண்டியது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஓதப்படுவது மட்டுமல்ல, முக்கியமாக சிந்திக்கப்பட வேண்டியது, செயலாற்றப்பட வேண்டியது. ஆடை வைத்துத்தான் மனிதனை எடை போடுகிறார்கள். இவன் சங்கைக்குரியவனா, இவன் பெருமைக்குரியவனா, இவன் தகுதி உள்ளவனா, இவன் செல்வந்தனா, இவன் ஏழையா என்றெல்லாம், இல்ல உயர்ந்த அந்தஸ்து மிக்கவனா, இவன் மிஸ்கீனா ஃபகீரா என்றெல்லாம் மனிதன் எடை போடுவது அவருடைய ஆடையை பார்த்துதான். ஆடை கொஞ்சம் கம்பீரமாக அழகாக உயர்ந்த ஆடைகளா இருந்தால் அவருக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது சமுதாயத்தில். அவர் வரக்கூடியவர் கொஞ்சம் செல்வந்தராகத்தான் இருப்பார், அல்லது மிகப்பெரிய சிறப்புக்குரியவராக இருப்பார், ஒரு தகுதியானவராக இருப்பார், ஒரு சமூக அந்தஸ்து உள்ளவராக இருப்பார் என்றெல்லாம் பார்க்கிறார்கள். அதே சமயத்தில் ஆடை கொஞ்சம் ரொம்பவும், அதாவது மோசமான ஆடைகளை போட்டு வரக்கூடிய நேரத்தில், விலை குறைந்த ஆடை போட்டு வரக்கூடிய நேரம் நமக்கு ஒரு தகுதி எழுதுவாங்க, பாவம் மிஸ்கீனு ஃபகீரு அப்படின்னு. இது உலகத்தில் நடைமுறையில் உள்ளது. அது மட்டுமல்ல, ஃபங்க்ஷனுக்காக வேண்டிய திருமணம் போன்ற வழி விருந்துக்காக வேண்டி போறதுக்காண்டி ஒரு ஆடை வச்சிருப்போம். ஊர்ல எல்லாம் நம்ம பார்க்கலாம், ஆடை வச்சிருப்பாங்க. அது ஒரு கௌரவத்தையும் கண்ணியத்தையும் கொடுக்கிறது. ஆனால் அதே சமயத்துல ஒரு திருமண விழாவில நம்ம அழைச்சிருப்பாங்க, பெண் வீட்டுக்காரங்க அழைச்சாங்களா மாப்பிள்ளை வீட்டு அழைச்சாங்களா தெரியாது. ஆனா கொஞ்சம் அலங்கோலமா போனா ஒரு வாசல நிற்கக்கூடியவர்கள், வரவேற்கக்கூடியவர்கள், இது இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இல்லாம இருக்கலாம். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால செய்தியை சொல்றேன். நான் எனக்கு வாலிபனா இருக்கக்கூடிய நேரத்துல ஊர்ல நடந்த சம்பவத்தை சொல்றேன். கொஞ்சம் அலங்கோலமா போயிட்டு சொன்னா, அதாவது பெண் வீட்டுக்காரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரத்துல அங்க வரவர்கள் போங்க, நீங்களாம் இப்போ உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் முடிஞ்ச பிறகு வாங்க அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. மோசமான காலத்தை பார்த்துருக்கோம். இப்போ நடக்கிறேன்னு சொல்ல தெரியல ஆணித்தரமா, அந்த அளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஆள் சாப்பிட போயிருக்கிறார், அவருக்கு விருது சொல்லிதான் போயிருக்கிறார். அவரு கொஞ்சம் ஆடைகள்லாம் உயர்ந்த ஆடைகள், நல்ல ட்ரெஸ் போட்டு எல்லாம் அயன் பண்ணி அப்படி வரல. ஆனால் அவர் என்ன செஞ்சாங்க, விரட்டி விட்டாங்க. அவருக்கு சரியான கோபம். என்ன செய்தாருங்கன்னா, டக்குன்னு அவருடைய நண்பர் இடத்துல போய் ஒரு நல்ல ஆடையை வாங்கிட்டு, கோர்ட்டுலாம் வாங்கிட்டு, அதே அந்த விருந்துக்கு சாப்பிட போறேன், எங்க விரட்டி விட்டாலும் அங்க சாப்பிட போறேன். உடனே வாங்க போங்க, வாங்காஜார் போங்காஜார் உட்கார்ந்துச்சார். அவர் சொன்னாரா, முதல்ல மனிதனுக்கு நீங்க சாப்பிட தர மாட்டேன்னு இப்ப ஆடைக்கு தெரியாது என்று சொல்லி காட்டினாராம். இது ஒரு சம்பவமா சொல்லி காட்டுவாங்க. அருமைக்குரியவர்களே, பாசத்துக்குரியவர்களே, ஆடை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக குர்ஆன் பேசுகிறது. உங்களுடைய வெக்கத்தரங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி தந்தோம் என்பார் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒரு ஆடையை வைத்து இவர் இந்த நாட்டை சார்ந்தவர் என்றெல்லாம் வழங்கிக் கொள்ளலாம், இவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் வழங்கிக் கொள்ளலாம். அதுபோல இவருடைய பழக்கம் இப்படித்தான் இருக்கும் என்பதெல்லாம் வழங்கிக் கொள்ளலாம். ஆடையை வைத்து நம்ம கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி ஆடை போட்டால் எந்த நாட்டுக்காரர்கள் போடுவாங்க தெரியும், பேண்ட் சட்டை போட்டால் எந்த ஆடை போடுவாங்க தெரியும். இந்தியாவில பல மாநிலங்கள்ல ஆடையே வித்தியாசமா வருகிறது. அதான் சங்கிகள் நம்மளை பேசக்கூடிய நேரத்துல இந்த தேர்தலில் பேசினாங்க, நம்மளை பார்த்து சங்கிகள் சொல்றாங்க. அதாவது சங்கியா இருப்பது தேசபக்தி, லுங்கியா இருப்பதை விட என்று மறைமுகமா நம்மளை சாடினாங்க. அதனால ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஆடை உண்டு, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஆடை உண்டு, ஒரு பழக்க வழக்கம், ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆடை உண்டு என்பதெல்லாம் நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இப்போ நமக்கு தலைப்பு என்ன, ஆடை என்பது நியமத்து அதிகமா மகத்தான அருள்கொடை, இறைவன் வந்து அருள்கொடை. அந்த நியமத்தை நம்ம உணர்றதே இல்லை. ஏன்னு சொன்னா அது முக்கியமான நியமத்தும் கூட. அல்லாஹ் தந்ததுக்கு என்னைக்காவது நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வே எனக்கு நல்ல ஒரு ஆடையை தந்தார், அல்ஹம்துலில்லாஹ் உனக்கே எல்லா புகழும், அட நியமா இந்த ஆடை தந்ததுக்காக வேண்டி என்று தமிழ்லையோ நமக்கு தெரிந்த மொழியிலையோ அரபியில நம்ம சொல்லிக்கிறோமா? ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாத அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா போதும். அல்லாஹ் தந்த நியமத்துக்கு, ஆடைக்கு ஒண்ணுமே தெரியாத ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொன்னாலும் போதும், உனக்கே எல்லா புகழும். உச்சகட்ட புகழ் என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா அஹ்ஸி ஸனாஅன் கமா அஸ்னைத அலா நஃப்ஸி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னை புகழவே முடியாது, உன் புகழை மற்றிடவே முடியாது, வரவேற்க முடியாது, என்ன முடியாது, நீ எப்படியெல்லாம் உன்னை புகழ்ந்து கொண்டாய் அது போல புகழ்ற. என்னைக்காவது நம்ம துவா செய்திருக்கோமா? அல்லாஹ் தந்த அந்த ஆடைக்கு
அல்லாஹ் பேசினான், யாரிஃபூன நிஅமத் அல்லாஹ், என்னுடைய அருள்கொடையை, இந்த ஆடையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நிஅமத்தை அறிகிறீர்கள். சும்மா இன்கிரூனஹா, பின்பு என்ன செய்கிறீர்கள், அதாவது நிராகரிக்கிறீர்கள், மறுக்கிறீர்கள். வாக்ஸருல் காஃபிரூன், அதிகமானவர்கள் நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாம் என்ன நினைப்போம், நமக்கு செல்வத்தை தந்திருக்கான், நல்ல நல்ல வகையான ஆடைகள்லாம் உயர்ந்த ஆடைகளா என் சம்பாத்தியத்தில் வந்தது, என் உழைப்புல வந்தது, அல்லாஹ் தந்தா நினைக்கிறது இல்லை. நினைச்சாலும் நியமத்துக்கு அறுக்குறைக்கு இது செய்வோம். அதுபோல என் வாரிசு மூலமாக வந்தது, என் பரம்பரை சொத்து மூலமாக வந்தது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதாபை இருக்குன்னு சொல்றான். லயின் ஷகர்தும், நாம் அல்லாஹ் தந்த அந்த நியமத்துக்கு, அந்த ஆடைக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் லஸீதன்னக்கும், உங்களுக்கு இன்னும் அதிகமாக தந்து கொண்டே இருக்கும், தட்டில்லாமல் கிடைக்கும். வலையின் கவர்த்தும், நீங்கள் அந்த நியமத்துக்கு நீங்கள் நன்றி கட்டு நடந்தால் இன்னாதாவே ஷதீத், என்னுடைய வேதனை கடுமையானது, கொடுமையானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். பாசத்துக்குரிய சோழர்களே, குர்ஆன் சிந்திக்கப்பட வேண்டியது. குர்ஆன் ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் அளந்து சொல்லக்கூடிய வார்த்தை. உங்கள்ட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல நான் இந்த ஓதிய வசனத்துல, இந்த தலைப்புல யாபனி ஆதம, ஆதமுடைய மக்களை என்று அழைத்து அது அன்சல்னா, நாம் இறக்கி வைத்தோம்னு சொன்னான். ஜும்மாவுக்கு கேள்வி பதில் நடத்த முடியாது. அது அன்சல்னா, நாம் இறக்கி வைத்தோம்னு சொன்னான். இறக்கி வைத்தோம்னா குர்ஆன் தான் இறக்கி வைத்தோம்னு சொல்லலாம். ஏன்னா வானத்துல இருந்து அல்லாஹ் இறக்கணும், மலை இறக்கி வைத்தோம்னு சொல்லலாம். எங்க இருந்து வருது? மேல இருந்து, வானத்துல இருந்து வருது. அவன் அல்லாஹ் ஏன் இந்த வார்த்தையை போட்டான்? வேற வார்த்தையில போடணும். அதற்கு தஃசீருடைய உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஏன்னு சொன்னா, நமக்கு ஆடைகள் கிடைப்பது பெரும்பகுதி எதிலிருந்து கிடைக்கிறது? இன்னமா எப்போதுமே நபாத்தில் அவதி, பூமியில உள்ள செடிகள் கொடிகள் இருந்து கிடைக்கிறது. அதிகமாக பருத்தி, அது என்ன மழை பெய்ஞ்சாதான் உங்களுக்கு கிடைக்கும். அது போல பஞ்சுகள், இது போல மழை பெய்ஞ்ச போதுதான் கிடைக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா மறைமுகமா சூசகமா சொல்லல, தெளிவாக பேசி காட்டுகிறான். குர்ஆன் எந்த அளவுக்கு அற்புதமானது என்பதை பாருங்கள். அல்லாஹ் தஆலா அந்த ஆடை தரும்போது வெண்மையான ஆடை, கலர்களா வெண்மையான ஆடை, சிகப்பான ஆடை, பச்சையான ஆடை, அதாவது மஞ்சளான ஆடை, இது போல பல கலர்கள்ல நீளமான ஆடை, கருப்பான ஆடைகளை என்ன செய்யணும், நம்ம வகை வகையா உடுத்தணும், பல கலர்ல உடுத்தணும், பல கலர் ரசிக்கணும். ஆனால் இவ்வளவு தந்து ரஹ்மான். இன்னும் சொல்ல போனா சிலர்கள் காட்டன் தான், கைத்தறி தான் உடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில இந்த அளவுக்கு அற்புதமானது உடுக்கிறோம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, வெயிலுக்கு தக்கவாறு உள்ள ஆடைகள் இருக்கிறது, குளிருக்கு தக்கவாறு ஆடை இருக்கிறது. குளிர்ல உள்ள அந்த ஆடையை வெயில்ல போட முடியாது, வெயில்ல போடக்கூடிய ஆடையை, வெயில் காலத்தில் போடக்கூடிய ஆடையை குளிர் காலத்தில் போட முடியாது. அந்த அளவுக்கு ரப்பு நமக்கு தந்திருப்பதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஆனால் இவைகள் எல்லாம் தந்தும் கூட இது ஒரு நியமத்தாக, பொருட்டாக நினைக்கல, அற்பமாக நினைக்கிறோம். வேலைக்கு போகும்போது ஒரு டீசென்டான ஆடை, வீட்டில் இருக்கும் போது ஒரு டீசென்டான ஒரு ஆடை, அதுபோல ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டு, ஹஃபலாத்துல ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு தனி ஆடை வச்சிருக்கோம், பெருநாட்களுக்கு ஒரு ஆடை வச்சிருக்கோம், தூங்கும் போது ஒரு ஆடை வச்சிருக்கோம். இந்த அளவுக்கெல்லாம் ரப்பு நமக்கு வகையா தந்திருக்கிறான் என்ற செய்தியை குர்ஆன்ல பார்க்கிறோம். பல்வேறு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆடைகள் இல்லாத நேரத்தில், அதிகமான ஒன்றை தவிர வேற ஆடைகள் இல்லாத நேரத்தில் அருமையான சஹாபாக்கள் அல்லாஹ் தந்த நியமத்துக்கு கண்ணீர் ஒழித்து அவர்கள் ரப்பே ரப்பாக வைத்தார்கள். இவ்வளவு நமக்கு தந்திருக்கான். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அருமையான சஹாபாக்கள் கடுமையான வறுமையில் இருந்தாங்க, கடுமையான கஷ்டத்தில் இருந்தாங்க. ஒரு ஹதீஸ பார்க்கிறோம், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் திருத்தூதரே என்ற அடிப்படையில் ஒரு சட்டமாக கேட்கிறார். என்ன கேட்கிறான்னு சொன்னா, அன் ஹுக்மு ஸலாம், அதாவது பிஸௌவில் வாஹிதி, ஒரே ஆடையில ஒரு ஆடை இருக்கு, அதை தொழுவது, அதை தொழில் நாட்டுவது, அலியே ஜாயிசும், அது கூடுமா, சஹியத்துன், அது தொழுவ கூடுமா, ஒரு ஆடை காமலா கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு ஆடை தான் இருக்குது, அந்த ஆடை உடுத்திட்டு வேற ஆடை இல்லை, அதை உடுத்து தொழுவக்கூடிய நேரத்துல தொழுவ கூடிடுமா என்று கேட்கக்கூடிய நேரத்துல கண்மணி ரசூலுல்லாஹ் திருப்பி எப்படி கேட்கிறாங்க, ஃபஜாபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்ட ஆளை பார்த்து, அந்த சாமியை பார்த்து கேட்டாங்க, ஃபகால் அவலி குல்லிக்கும் சௌபானி,
உங்கள ஒவ்வொரு ஆளுக்கு 2 ஆடை இருக்குது. அதே முஸ்லீம்ல வருது, கிதாபு சலாத்துல வருது, இமாம் புகாரி கொண்டு வரான்னு நினைக்கிறேன். இந்த ஹதீஸை பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது? ஏதோ சும்மா குர்ஆன் ஓதுறமா எல்லாத்தையும் படிச்சுட்டு போறோம். எல்லாம் இந்த பேப்பர் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்து செய்தியை பார்த்து போகும். ரசூலுல்லாஹ் கவனிக்கப்பட வேண்டியது, கண்ணீர் விட வேண்டியது. பெருமானார் திருப்பி கேட்கிறாங்க, அவள் இக்குல்லிக்கும் சௌபானி, உங்கள ஒவ்வொருவருக்கும் 2 ஆடை இருக்குது இல்லையே. ஒரு ஆடை தான் தொழுகக்கூடிய நேரத்துல 8 முழம் மேஸ்ட் மாதிரி கற்பனை பண்ணிங்க இப்படி கட்டிடுவாங்க. இப்படி கட்டிடுவாங்க. தொழுகையில ஆண்களுக்கு தொப்புள் டு முட்டு வரைக்கும் மறைக்கப்பட வேண்டியது, 2 தோல் பூஜையும் மறைக்கப்பட வேண்டியது. நம்ம முன்னாலாம் பார்க்கலாம், நம்ம ஊர்லாம் பார்க்கலாம், அங்கெல்லாம் கதை நடக்காது. அதாவது சின்ன பிள்ளைகள் நம்ம ஊர்ல பார்த்துருப்போம், பணியனோட வந்து தொழுதுருவாங்க பெரியவங்கலாம். அல்லது தொப்புள் டு முட்டு வரைக்கும் அந்த சட்டத்தை மட்டும் வழங்கி வச்சுருக்காங்க, துண்டு போட்டு வந்துடுவாங்க, டவலை போட்டு. நம்ம ஊர்ல பார்க்கலாம், அது தொழுகக்கூடியணும். ஆனா இல்லாம இருந்து வந்தாங்க, இவங்க இருக்கிறது அதை அனுபவிச்சுக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களை சிந்திங்க, அருமையான ஹதீஸ், சரியான ஹதீஸ், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா 1/2 டஜன் தந்திருக்கான். இன்னும் வசதி உள்ளவங்களுக்கு 1 டஜன் தந்திருக்கான். சில வீட்டுல பெண்களை பார்த்தா ஜவுளி கடையே அங்கதான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு என்ன நம்ம சுக்ரியா செஞ்சிருக்கோம்? இந்த நியமத்துக்கு என்ன கண்ணீர் விட்டு இருக்கட்டும். அருமையான சஹாபாக்கள் ஒரு ஆடை வைத்துத்தான் கண்ணீர் விட்டு தொழுதார்கள், போல வைத்தார்கள், இமாமத்தில் செய்திருக்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நமக்கு இன்னைக்கு பாருங்க, சிறுவாள் என்றும் அதுபோல கமீஸ் சட்டை என்றும் பேண்ட் என்றும் உள்ளாடை என்றும் வெளியாடை என்றும் இப்படியாக நிறைய நியமத்துகள் அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கான். ஆனால் இதற்கு ஷுக்ர் செய்யாவிட்டால் கண்டிப்பா தண்டிக்கப்படும். முத்தவாலியத்துன் தொடர்ச்சியாக கிடைச்சு கொண்டே இருக்குது. முத்தகர்ரீரா அடுத்தடுத்து கிடைக்கும். அல்லாஹ் தந்த நியமத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? நம்ம எதுவுமே செய்யறது சகோதரர்களே. எனவே அருமையான சகோதரர், ஒரு ஆடை வைத்திருந்தார்கள். உங்களுக்கு கேள்வி வரும், இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வரும், ஒரு ஆடை தான் வைத்திருந்தார்கள் என்று சொல்லிட்டு அப்ப கேட்க மாட்டாங்களா? அசிங்கமாக அப்படித்தான் இருப்பாங்களா? நம்ம தமிழ் மொழி சொல்ற மாதிரி கந்தையான கசி கேட்டுக்கிற மாதிரி கழுவாங்க. இப்ப கழுவக்கூடிய நேரத்தை என்ன செய்ய முடியும்? கணத்திலே அவ்வளவு முடியும். அருமையான அந்த ஹதீஸ்க்கு விளக்கம் எழுதக்கூடிய மேதைவிகள் சொல்வார்கள், ஒரு ஆடையை கழுவக்கூடிய நேரத்துல கண்ணீர் வருது. ஹதீஸ்லாம் படிக்கும். ஒரு ஆடையை கழுவக்கூடிய நேரத்துல கழுவிட்டு காய போட்டுட்டு ஒரு மறைவான இடத்துல உட்கார்ந்து சோறு மாதிரி இது மாதிரி அது காஞ்ச கூட எடுத்து விடுவாங்க. இன்னும் சிலர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆடையை கழுவி சோப்பு போட்டு கழுவி அதே உடுத்துட்டு போயிடுவாங்க. ஒண்ணு வேண்டாம். நம்ம நாட்டில் தான் பார்த்துட்டு இப்பதான் நாகரிகமான காலத்துல வாழ்றோம். குளத்துல குளிக்கும் போகும்போது, ஆத்துல குளிக்கும் போகும்போது, கிணத்துல குளிக்கும் போது குளிச்சு துவைச்சிட்டு அந்த ஆடை உடுத்துறோம், வீட்டு வரத்துல காஞ்சிடும். அதே நம்ம என்ன செய்வோம்? இது பண்ண பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. எனவே அருமையான சகோதரர்களே, சஹாபாக்குடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருந்தது. அந்த ஆடைக்கு அந்த கண்ணியை கொடுத்தது மட்டுமல்ல, அதுக்கு மரியாதை செய்து மட்டுமல்ல, அதுக்காக வேண்டி அல்லா இடத்துல பிரார்த்தனை செஞ்சார்கள். நியமத்தில் பாருங்க, எப்பொழுது வெற்றி கிடைச்சதோ, அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை ரசூலுல்லாஹ் காலத்திலே கொடுத்தானோ, ஆட்சி அதிகாரம் கிடைத்ததோ, அப்பொழுதுதான் சஹாபாக்கள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நாம நினைக்க கூடாது பெண்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் இப்படி ஆடை இல்லை, பெண்களுக்கு கூட ஆடைகள் இல்லாம சில பெண்கள் கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு ஹதீஸ் தெரியும். ஈதைன் என்ற பாடத்துல இமாம் புகாரி கொண்டு வருகிறார், இமாம் முஸ்லிம் கொண்டு வருகிறார். எல்லா கிதாபுகளையும் பார்க்கலாம், எல்லா ஹதீஸ்களும் கொண்டு வருவாங்க. என்ன ஹதீஸ்? பிரபலியமான ஹதீஸ், உம்மத்தியா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். பாரத் அமரனா எல்லாம் நம்ம பெண்கள்கிட்ட சொல்லணும், தெரியாது. காலையில போய் துணிமணி எடுக்க போயிட்டு மாலையில திரும்புறாங்க, ஒண்ணுமே அமையல. சுபான ஜல்ல ஜலாலா உம்மத்தியா அறிவிக்கிறார்கள். قالت امرنا ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் خروج பில் ஈதைன். ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள், இரு பெருநாள் தொழுகைக்கும் பெண்கள் வர வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அல் அவாதித் வல் ஹய்யம் வ தவாத்துல் குதூரி, அதாவது கன்னி பெண்கள், வயசுக்கு இப்போதான் வந்த பெண்கள், மாதவிடாய் பெண்கள். மாதவிடாய் தொழுவ மாட்டாங்க, ஏன்னா மைதானத்துல தான் நடக்க ஒதுங்கி இருப்பாங்க. அங்குள்ள பயான்கள் துவால கலந்து கொள்வாங்க. வர சொன்னாங்க. இப்படி ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போட்ட உடனே உம்மாத்தியா கேட்கிறார்கள், குல்து யா ரசூலல்லாஹ், நம்ம என்ன பயான் பண்ணாலும் அந்த தப்லீக்ல பண்ற மாதிரி அப்படி கீழே கவுந்து கிடப்பாங்க, பரக்கத்துக்காண்டி கேட்பாங்க, போயிடுவாங்க. என்ன சொன்னாங்கன்னு விளங்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஜும்மா பயான்ல நம்ம நடத்தக்கூடிய குர்ஆன் சொன்ன இடத்துல எங்க நடந்தாலும் சரிதான் 99 பேர் கேட்டிருப்போம். யாரா ஒரு ஆள் பரக்கத்து தூக்கிட்டு இருப்போம்.
அது என்ன இடி விழுந்து ஒரு சிலர் சொல்றாரு, இவர் பேசும்போது நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஓடிட்டாரு. ஆனா தூக்கம் கலையவில்லையே. பட்டையில உட்கார்ந்துருவோமா, ஆபீஸ்ல உட்கார்ந்துருவோமா, ஞாயிற்றுக்கிழமை திரும்புவோமா? ஏன் சைத்தான் இந்த நேரத்தில் வந்து கொண்டு வரான்? கேமரா இருந்தா நம்ம சும்மா முடிஞ்சு போட்டு பார்க்கலாம் யாரும் சொன்னாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் உம்மத்தியா கேட்கிறார், குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, யஹ்தாவுனா லா யகுனு லஹா ஜில்பாபுன், எங்களுக்கு எல்லோருக்கும் வந்து துப்பட்டா இருக்கிறதா? துப்பட்டா அத்தியாவசியமா அழைக்கிறதுனால மேல கொடுக்க மாதிரி போடுறாங்க, அதுதான். அது எல்லோரும் இடத்திலும் இல்லையே என்று கேட்கக்கூடிய நேரத்துல கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், காலி துல்பிஸ்வா உஸ்தா மிஞ்சில் பாபியா, யார்கிட்ட 2-3 துப்பட்டா இருக்குதோ இல்லாதவங்களுக்கு இரவடா கொடுத்து பெண் வாங்கிக்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லி பெண்ணாளிக்கு மட்டும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் பெண்களும் இந்த மாதிரி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி பேசக்கூடிய எல்லா இடத்திலும் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹு வர்துவான், என்னை திருத்தி கொண்டார்கள் நான் அவர்களை திருத்தி கொண்டேன் என்ற வார்த்தை இல்லாமல் குர்ஆன் முடியாது. எந்த வசனம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஆடைகளுக்காக வேண்டி ரப்பிடத்துக்கு நம்ம வந்து நியமத்துக்கு அருள் நம்ம அல்லாஹ் இடத்துல போடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆடைகள்லாம் கண்ட ஆடைலாம் கொடுத்துருவாங்க. அல்லாஹ் தஆலா நம்ம சமுதாயத்தை கொஞ்சம் காப்பாற்றினா, கொஞ்சம் மார்க்க ஞானங்களாக இருந்த வருஷ முசலிகள்லாம் இன்னும் திருந்தலை. அந்த காலத்துல ஆடைகள்ல கொஞ்சம் டைட்டா கிழிஞ்சிருந்தா, வேட்டியில கிழிஞ்சிருந்தா, இதுல சட்டையில கிழிஞ்சிருந்தா தைப்பாங்க, நூலை வச்சு தச்சுட்டு வருவாங்க. இன்னும் கொஞ்சம் நாகரிகமான எம்ப்ராய்டரி அப்படியே அந்த இடத்துல ஓட்ட தெரியாத அளவுக்கு அப்படி நூலை வச்சு அடிச்சிருவான் தையல். இன்னைக்கு சைத்தான் இந்த அளவுக்கு கொண்டு விட்டான், முட்டாள்தனமானது, அதான் அதான் நாகரிகமா, அசிங்கமானது, கிறுக்கதான் விஷயமா. நல்ல இருக்க பேண்ட எல்லா பக்கத்திலையும் கிழிச்சு, நல்ல இருக்க சட்டை கடையில புதுசா ஆகணும் எல்லா பக்கத்திலும் கிழிச்சு, இதுதான் பேசணும். இந்த மாதிரி போட்டா தொழுவ கூடாது. அங்க கிழிச்சிருக்கு, 2 இடத்துல கிழிக்காம விட்டான், முன்னாலும் பின்னாலும். அந்த மர்ம உறுப்பு பக்கத்துல மட்டும் தான் கிழிக்காம விட்டுருக்கான். பெண்கள் ஆண்களும் சேர்ந்து, அல்லாஹ் அக்பர், வேதனையா இல்லையா? அதை நம்ம முஸ்லீம்களை மாட்டிக்கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பள்ளிக்கு வரவங்களாம் அப்படி இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைகளை பற்றி பேசும்போது சொல்வார்கள், கால அல்பிசு மின் சியாபிக்கும் அல் பயால, உங்களுடைய ஆடைகளிலேயே சிறந்த ஆடை. சிறந்த ஆடை என்ன தெரியுமா? வெண்மையான ஆடை, வெள்ளாடை. வெள்ள ஆடை சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைன்னா மின் கைரி சியாபிக்கும், உங்களுடைய ஆடைகள்ல சிறந்த ஆடை வெள்ள ஆடை. அது நம்ம ஊர்ல பார்க்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். பெரியவங்களாம் நினைச்சுவாங்க வெள்ளிக்கிழமை அதை வெள்ள ஆடை கொடுத்து வெள்ள சட்டை போட்டு வருவாங்க. ஃபைன்னா மின் கைரி சியாபிக்கும், உங்களுடைய ஆடைகளே சிறந்த ஆடை வெள்ள ஆடை என்று சொன்னாங்க. இப்ப நம்ம போட்டுக்க வந்து ஆடையெல்லாம் சரியில்லைன்னு சொன்னா அதை தொழுவ கூடினோம். சிறப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ரசூலுல்லாஹ் வளர்க்குறாங்க. வகஃபினு ஃபியா மௌதாக்கும், நீங்க வாழும் போது வெண்மையா ஆடைவனுங்க, உங்களை மரணிக்கும் பொழுதும் கஃன் செய்யும் இதுதான் வெள்ளை ஆடையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை நம்ம பார்க்கிறோம். வாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நினைக்கிறோம். சுன்னா ஒரு மறைந்த ஒரு பெரிய வசதி உள்ளவர், சென்னையில மிகப்பெரிய ஜுவல்லர்ஸுக்கு பிரபலியமான ஜுவல்லர்ஸ் உள்ளவர், குர்ஆன் சுன்னா பின்பற்றக்கூடிய, இன்னைக்கு அவர் ஜுவல்லர்ஸ் பிரபலியமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, மறைந்து விட்டார். அவருடைய வாழ்க்கையில நான் பார்த்ததுல இருந்து கிட்டத்தட்ட மனசால 7 வருஷம் ஓதி, அதே 7 வருஷம் அங்க பணி செய்யற நேரத்துல ஒரு நாள் கூட வெள்ளையாடை இல்லாமல் அவர் பார்த்ததில்லை, மரணிக்கும் வரை. அருமையானவர், வசதி உள்ளவர், பெரிய வசதி உள்ளவர். இந்த சுன்னாவை பின்பற்றினார். சகோதரர்களே, இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் கூறுகிறது, ஆடை விஷயத்தில் கூட. ஆனா அதே சமயத்துல நாம வந்து வசதி வாய்ப்பு நிறைய இருக்கும், அல்லாஹ் கொடுத்துருப்பான். வசதி வாய்ப்பு இல்லாதவரை பத்தி நம்ம பேச தேவையில்லை. ஆனா கஞ்சத்தனமும் கருமித்தனமும் எச்சிகையால காக்க வரட்ட மாட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள ஆட்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை விஷயத்துல வன்மையாக கண்டிக்கிறாங்க. அதாவது மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அன்னஹு அத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரிடத்துல வந்தார். ஃபீ ஸௌபி தௌனி, ஃபீ ஸௌபி தௌனின் ஐ ரதியின், ஆடை இருக்குது, நல்ல ஆடை இல்லை, கொஞ்சம் அற்பமான மோசமான ஆடை எடுத்து வந்தார். கைர லாயிகின், நம்ம நாயக்கு நீ நாயக்கு இல்லாத அது அரபி வார்த்தை, தகுதி இல்லாத அர்த்தம். கைர லாயிகின், தகுதி இல்லாத ஒரு ஆடை எடுத்து வந்தார். லிமன் பிஹி கினா, அவர் யார்? செல்வந்தர்.
ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் கேட்டார்கள் அலக மாலுன் உங்களுக்கு பொருளாதார வசதி இருக்கான்னு கேட்டாங்க. கால மாலிக் சஹாபி சொன்னார் ரலியல்லாஹு நாம் இருக்கிறது. மின் குல்லி மாலின் அல்லாஹ் எல்லா வகையிலும் எனக்கு செல்வத்தை தந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டார். ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஐயி மால் உனக்கு என்னப்பா செல்வம் இருக்கு கேட்டவனே ஃபகால மாஹி அன்வாவுல் மாலி அல்லதி தம்லிகுவா நீங்க எதெல்லாம் சொந்தமாக்கி வச்சிருக்காங்க எனக்கு தெரியல சொல்லுங்க சொன்னோனே ஃபகால மாலிக் ரலியல்லாஹு சொன்னாங்க சஹாபி அது ஆத்தானி அல்லாஹ் நிறைய செல்வத்தை தந்துட்டான். மினல் இப்லி ஒட்டக பண்ணை இருக்கிறது, வல் கனமி ஆட்டு பண்ணை இருக்கிறது, வல் ஹைலி குதிரை நிறைய இருக்கிறது, வல் ரகீகி அடிமைகள் இருக்கிறது. فقال النبي صلى الله عليه وسلم பெருமானார் சொன்னார்கள் فاذا آتاك الله مالا அல்லாஹ் தஆலா இவ்வளவு செல்வத்தை தந்தால் யுரா அலைக அஸல் நிஅமத்தில்லா அல்லாஹ் அந்த நிஅமத்தை பார்க்கிறதுக்கு விருப்பப்படுகிறான். வாம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ் உன் ரஜகமுல் நாள் அவன் தந்த அந்த நிஅமத்தை நீ வெளிக்காட்டு பெருமை இல்லாம இஸ்ராஃப் இல்லாம ஃபீ வஹால் நிஅமில்லாஹி மலாபிஸ் அல்லாஹ் தந்த நிஅமத்தை எதிர காட்டணும் ஆடையை உடுத்தி காட்டணும். நம்ம ஒன்றும் இல்லாத மாதிரி பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி அப்படியே நம்ம சொல்லிட்டு நம்ம நிறைய பேரை பாருங்களேன் மாஷா அல்லாஹ் குறை சொல்றதுக்கான சொல்லலை. ஒரு 17 வருஷம் முடிஞ்சு 18 வருஷம் சர்வீஸில் போயிட்டு நான் சொல்லி காட்டினேன். எப்போ பார்த்தாலும் கம்பெனி போகுது கம்பெனி அதே கம்பெனியில் இருக்கிறோம் சம்பளம் வரல சம்பளம் எப்படா பார்த்தோன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வருதும். அல்லாஹ் தந்த நியமத்துக்கு நம்ம நன்றி சொல்லலை எப்படி இருக்க முடியும்னு சொல்லி நம்ம சீர்தூக்கி பார்த்து சொன்னா கிடைக்க போய் தான் நம்ம இருக்கோம். எப்போ பார்த்தாலும் நம்ம ஏமத்தை செஞ்சிடும் அப்படியே அழைச்சி செஞ்சுட்டே இருக்கும். அரபியில பாருங்க இருந்தாலும் இல்லாட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. அதனால அந்த அரபி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எந்த அரபி நல்லா இருக்கிற அந்த அரபியை மட்டும் பார்க்கணும். அவன் சரியில்லைன்னு வீட்டில் வந்துடக்கூடாது. அருமையான சகோதரர்களே இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அல்லாஹ் தந்த நியமத்தை உங்களுடைய ட்ரெஸ்ல வெளிப்படுத்தி காட்டு உங்க ஆடையில வெளிப்படுத்தி காட்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க கபூர்லயே வைக்க முடியும் என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி இருந்தது. அல்லாஹ் தஆலா ஆடையை பத்தி பேசும்போது சூரத்து நஹ்ல சொல்வான் வஜஅலகுமுஸ் ஸராபீல உங்களுக்கு சட்டைகளை தந்தோம் தகீகுமுல் ஹர்ர வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும். வெயில் காலத்துல ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கீங்கல்ல காட்டனா இருக்கணும் கதரா இருக்கணும் நைஸா இருக்கணும். நம்ம நாட்டுலாம் சுபான ஜல்ல ஜலாலா தாங்க முடியாத வெயில். அப்ப அல்லாஹ் இந்த அளவுக்கு தந்திருப்பதை தன் திருமறை திருக்குறான்ல சொல்லி காட்டினான்னு சொன்னா இந்த அருளுக்கு அந்த சொந்தக்காரனுக்கு நம்ம என்ன நியமத்துக்கு அந்த அருள்கொடைக்கு என்ன சுக்ரியா சொல்லியிருக்கோம் என்பதைத்தான் அருமையான சகோதரர்களை இங்க பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அதுல மிக விசேஷமான ஆடை என்ன சொன்னா அல்லாஹ் பேசுவான் யா பனி ஆதமுடைய மக்களே புது சீனத்துக்கும் உங்களுடைய சீனத்து அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்க இந்த குள்ளி மஸ்ஜித் எல்லா பள்ளிவாசலையும் சுப்ஹானல்லாஹ். ஒரு சிலவங்க நல்லா நாடியதை தவிர இங்க இந்த நாட்டில் வெள்ளிக்கிழமை தான் லீவு, மற்ற நாள் லீவு இல்லை. ஆனா இந்த வெள்ளிக்கிழமை தான் எல்லாத்தையும் துவைக்க போட்டுட்டு எது உப்பு சப்பு இல்லாத ஆடையோ இது ஒண்ணுக்கு இல்லாத ஆடையோ அதை ஒரு சிலவங்க கொடுத்துட்டு வரதை பார்க்கணும். ரப்பு முன்னால எப்படி நிக்கணும், யாரு முன்னால காட்டணும், மனைவி மக்கள் முன்னால காட்டணும், ரப்பு தந்த நியமத்தை ரப்பு முன்னாடி காட்டணும். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க ஹதீஸ் அல்ல சலஃபு சாலிஹ் அல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் நீ பெரிய பெரிய ஆடைகளை நல்ல உயர்ந்த ஆடைகளை உடுத்தக்கூடிய நேரத்துல ரப்பு முன்னாடி கண்ணீர் விட்டு சஜா செஞ்சு துவா செஞ்சு 2 ரக்காத் தொழுவாங்க. ஹதீஸ் அல்ல விளக்கம் சொல்லக்கூடியவர் சொல்வாங்க சலஃபு சாலிஹ். அப்படி ஒரு நியமத்துக்கு நீ என்ன செய்யணும் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி காட்டுறேன். ஏன்னா யார்கிட்ட கூட காட்டணும் எவன் தந்தாலும் அவன் முன்னாடி காட்டணும். வாக்சரும் தௌகீரலி அல்ஹம்துலில்லாஹ் வேலைக்கு போகக்கூடிய நேரத்துல பேண்ட் ஷர்ட் டை அடிச்சு கோட்லாம் போட்டு எல்லாம் போறோம். அப்படிதான் நமக்கு அங்க என்ன செய்யுது மரியாதை இருக்குது. ஆனா ரப்பு முன்னால அதை காட்டுகளே அதெல்லாம் காட்டணும், அது காட்டுறதே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு நியமத் தந்தானோ அவன் முன்னால் நின்று மகிழ்ச்சியா நின்று தொழுகையில காட்டுங்க, பள்ளியில காட்டுங்க. வாக்சர் தௌகீர் அவன் கண்ணியமானவன் கம்பீரமானவன். நீ மௌகி ஸலாத்தி பைன யதையில் அல்லாஹ் முன்னால நீங்க சப்பா சமைச்சீங்க பேசுறீங்க. நீங்க பார்க்காவிட்டாலும் யார் பார்க்கிறார்? அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை குர்ஆன் மூலமாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அலா அஹதிக்கும் இன் வஜத ஸஅத்தன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்தால் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. அஹதிக்குன்னு அந்த இடத்துல இருந்த முகாத்தம் சஹாபாக்கள் அவங்க கொஞ்சம் வசதி இல்லாம இருந்தாங்க. ஐயத்தக சௌபைனி
பாருங்க, 2 ஆடை நீங்க வாங்கினால் ஒரு ஆடையை ஜும்மாத்தின் ஜும்மா பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதான் இருந்தது. எவ்வளவு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். சாதாரண ஒரு 100 தினார் வாங்கினாலும் கூட நம்மகிட்ட ஒரு வாரத்துக்குள்ள ஆடை 7 ஆடையா இருக்காதா? சிவா சும்மா காணி ஒரு ஆடை வச்சுக்கோங்க. அதாவது அது போல சிவா சௌபி மெஹனத்தி வேலைக்காக வேண்டி ஒரு ஆடை வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க. எனவே சகோதரர்களே, அப்ப ஜும்மாவுக்கு வரும்போது கண்ணியமான உடைகளோடு வர வேண்டும் என்பதுதான் ஹதீஸுடைய நோக்கமாக இருக்கிறது. யௌமுல் ஜும்மா யௌமுன் அதீம். ஜும்மா நாள் இருக்கிறது எல்லா நாளும் மாதிரி கிடையாது. மகத்துவமிக்க நாள், அல்லாஹ் இடத்துல மதிப்புக்குரிய நாள், துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாள். வத்ததஹுரு வத்ததீபு, சுத்தமாக வரணும், நறுமணம் பூசிட்டு வரணும், நம்மளை அலங்கரிச்சுட்டு வரணும். இந்த நாளில் இந்த செய்தியை இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் என்பதை பார்க்கிறோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஆடையை பற்றி கூட இஸ்லாம் விட்டுவிடவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மாஃபரத்னா ஃபில் கிதாபி, எந்த செய்தியும் சொல்லாமல் விடவில்லை. மாகான ரப்புக்கு நசியா, நம்முடைய ரட்சகன் மறதியானவனும் கிடையாது. நினைச்ச மாதிரி இதை கூட சொல்லியிருக்கான்னு சொன்னால், இந்த விஷயத்துக்காக வேண்டி, நியமத்துக்காக வேண்டி, நாம் அன்புடைக்காக வேண்டி நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் தலைப்புடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த நியமத்துக்கு எல்லா வகையிலையும் நன்றி சொல்லி அதற்கு பிறகுதான் மரணம் வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் கேள்வி கணக்கு நம்ம ஆயத்தமாகிடுவோம் என்ற செய்தியை உணர்த்தி நம்ம தந்த நியமத்துக்கு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்வர்களை கூறி முதல்வரை பேர் செய்கிறேன். வாக்குது அவன் அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى. அல்லாஹ் தஆலா நான் குத்பா ஆரம்பிச்ச அந்த வசனத்துல ஒரே லைன் தான் சொன்னேன். அதை தொடர்ந்து அந்த வசனத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினா, இந்த ஆடை இருக்குது, இதை தூக்கி எரிஞ்சு கரண்டி போட்டுருவீங்க, இத்தான் எங்க போயிடும்? குப்பைக்கு போயிடும். அது போல மரணிச்சாலும் அந்த கதையை யாருக்கா கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஆடையை விட நீங்க கொடுத்துருங்க, இத மாதிரி குப்பார்கள் கொடுத்துறாங்க. மோடிட்ட இல்லாத ஆடை மட்டும் இருக்கா? எவ்வளவு கேடி திறந்து தெரிஞ்சாலும் கூட அல்லாஹ் தஆலா அர்-ரஹ்மானா இருக்கான். துனியால பாவிக்கு கொடுப்பேன்னு சொல்லி ரஹ்மான் சொல்லிட்டான். அதனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதல்ல எல்லாரும் கொடுக்குறாங்க. மெயினான ஆடை முஸ்லிம்களுக்கு என்ன தெரியுமா? ஒலிபாசு தக்வா, தக்வா என்ற ஆடை என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை தொடர்ந்து சொல்லி காட்டுகிறார். தக்வாவுடைய ஆடை தான் ذلك خير, அது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். தக்வாவுடைய ஆடை என்ன? இந்த ஆடை தெரியுது. தக்வாவுடைய ஆடைக்கு இமாம்கள் சொல்லி தரக்கூடியது முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், இப்னு கஸீர் போன்ற சொல்றார்கள் அல் ஈமான். தக்வாவுடைய ஆடை என்னது? ஈமான். உள்ளத்துல ஈமான் பெருசு, இஸ்லாம் கிடைக்கிறது பெருசு, தௌஹீத் கிடைக்கிறது பெருசு, அதுபோல அமலே சாலிஹ் நல்லமல் செய்வது பெருசு. ஹஷ்யத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம் தான் தக்வாவுடைய ஆடை. அன் துதீஉ இதாஅத்துல்லாஹ், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடுவதுதான் லிபாசுத் தக்வா, இறையச்சத்துடைய ஆடை. வன் நஹாவு மஅசியத்தில்லாஹ், பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை பயப்படுறீங்களே, அதான் லிபாசுத் தக்வா, தக்வாவுடைய ஆடை, இறையச்சத்துடைய ஆடை. வதக்ஷா இகாபல்லாஹ், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனை பயப்படுறோமே, அதான் தக்வாவுடைய ஆடை, இறையச்சத்துடைய ஆடை. வல் ஹயா, வெட்கப்படுறோமே, வெட்கம் இல்லாட்ட என்ன செய்யணும்? தொலைஞ்சு போகணும். அதான் தக்வாவுடைய ஆடை. இப்திகா மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடுவதுதான் தக்வாவுடைய ஆடை. சகோதரர்களே, எப்படி உம்மாவுடைய வயிற்றிலிருந்து ஆடை இல்லாமல் வந்தோமோ, செருப்பு இல்லாமல் வந்தோமோ, கத்தனா செய்யப்படாமல் சுன்னத்துட வந்தோமோ, அப்படித்தான் மீட்டுவோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈது. உலகத்துல மன்னரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வந்தா இருந்தாலும் நாளை மஹ்ஷர் மன்றத்திலே, மறுமை மன்றத்திலே எவ்வளவு மக்கள் இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து கடைசியா வந்த பிள்ளை வரைக்கும் நிற்கும். கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈது. ஆரம்பமாக உங்களுடைய உம்மாவை சேர்ந்து எப்படி இருந்தீர்களோ அப்படித்தான் மஹ்ஷர் மன்றத்தில் நிற்க போறீர்கள். வயதனாலேனா, இது நம்முடைய வாக்குறுதி, இன்னா குன்னா பாய், நாம் செய்துதான் ஆகுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஸலா யஃபன் நாஸ் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அந்த கியாமத் மன்றத்திலே ஹஃபாத்தன், செருப்பில்லாதவர்களாக, உராத்தன், நிர்வாணமாக, ஊருடன், அதுபோல சுன்னத்து விடப்படாதவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் முதல் மரியாதை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னார்கள், அலா இன்ன அவ்வல் ஹலாயிகி, படைப்பினங்கள் எல்லாம் நிக்குது, எல்லாம் நிர்வாணமா நிக்குது, செருப்பு இல்லாம நிக்குது, சுண்ணத்துடாம நிக்குது, எல்லோரும் நிக்கிறார்கள், எல்லாரும் முன்னே நிக்கிறார்கள், ஆண்களும் பெண்களும் சரி. அது ஹதீஸ் வழக்காதான். முதல் மரியாதை உஸ்ஸா யௌமல் கியாமா, முதல் முதலாக ஆடை அணிவிக்கப்படுவது யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காரணம் தெரியுமா சகோதரர்களே? இந்த ஹதீஸை பல்வேறு கட்டத்தில் பல்வேறு இடத்துல கேள்விப்பட்ட காரணம் தெரியுமா? காரணத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் யௌம உல்கிய பின்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உல்கிய உரியானன் அமாமன் நாஸ் மின் அஜ்ரில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கொண்டதுக்கு போட்டாங்களே, எதிரிகள் பாரியர் சண்டாரிகள் போட்டார்களே, தௌஹீதுக்காக வேண்டி போட அல்லாஹ்வுக்காக வேண்டி போட்டார்களே, அந்த நேரத்துல நிர்வாணமா தூக்கி விட்டாங்க. அதற்கு அல்லாஹ் தஆலா பிரதி உபகாரமா நான் செய்வேன், எல்லோரும் முன்னாலே கேவலப்படுத்த முன்னாலே முதலாக உங்களுக்கு தான் ஆடை தருவேன் என்ற செய்தியை தான் அந்த ஹதீஸ் உணர்த்துகிறது என்று எல்லோரும் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். வாசத்துக்குரிய சோழர்களே, அல்லாஹ்வுக்கு நாம் அடிபணிந்தால், அல்லாஹ்வுக்கு நாம் நெருங்கினால், அல்லாஹ் நமக்கு நேராக நமக்கு உபகாரம் செய்வான் என்பது மகத்தான செய்தியாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் நம்முடைய உயிர் பிரியும் வரை மறக்காமல் மறுக்காமல் அவன் தந்த நியமத்திற்கெல்லாம் சதா காலமும் சஜிதால உட்கார்ந்து கண்ணீர் விட்டால் நிச்சயமாக ரப்பு மௌத்துடைய நேரத்துல, கபூர்ல, மஹ்ஷர் மன்றத்துல, மறுமையில நம்மளை வெற்றிக்குரியவரை ஆக்குவான் என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய நோக்கமா இருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய நியமத்தை புரிந்தவர், நம்முடைய நியமத்தை நாம் மென்மேலும் தர வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு சுக்குர் செய்வோம். அவனுடைய நியமத்தை நாம் அணிவிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் என்ற செய்தியை நமக்கு இந்த தலைப்பு பாடமாக தெரிகிறது. அல்லாஹ் அவனுடைய நியமத்தை அணிவித்தவர்களும் நாம இருக்கிறோம். ரப்புல் ஆலமீனுக்கு அடிக்கடி நியமத்துக்கு அவன் தரக்கூடிய நேரத்தில் சுக்குர் செய்யக்கூடிய நல்ல மக்களாக ரஹ்மான் ஆக்கியல்வான என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹித் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.